இன்னைக்கு வீடியோவில் ஒரு டேஸ்டான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸில் 2 டம்ளர் அரிசி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வடிகட்டி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை தீ கம்மியாக வச்சு வறுத்து எடுத்துக்கணும். மாவு கருகக்கூடாது. அதிக மாவாக இருந்தால் ஆவியில் வைக்கலாம். இது மாவு கொஞ்சமாக இருக்கிறதுனால நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. மாவு நல்லா வறுத்து இருக்குது. தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும். உப்பு கொஞ்சமாக தண்ணியில் ஆட் பண்ணி, இது சுட தண்ணி, நல்லா தண்ணியை கொதிக்க வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நார்மல் கொழுக்கட்டைக்கு எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கின்னு இப்போ பால் கொழுக்கட்டைக்கு ஷேப் நம்ம விருப்பம் தான், எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். உருண்டை ஷேப்லேயும் போடலாம். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இட்லி எப்படி ஆவி கட்டுறோமோ அதே போல் ஆவி கட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த சொம்பு 1/2 லிட்டர் பால் பிடிக்கும். 1 லிட்டர் பால் ஊற்றி நல்லா திக்காக காய வச்சுக்குங்க. இப்போ பேக்கெட் பாலாக இருந்தால் நல்லா திக்காக இருக்கும். இதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு ஒரு 50 கிராம் இருக்கும், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக தேங்காய் துருவி போடுறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு கட்டியாக இருக்குது.
இந்த டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுலேயே ஏலக்காய் ஒரு 6-7 போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் சர்க்கரையை. இப்போது இதில் ஆட் பண்ணணும். நல்லா சர்க்கரை கரைஞ்ச பிறகு ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்காத சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க தான் மேக்ஸிமம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க.